வணக்கம் நண்பர்களே. இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சம்மந்தமான தகவல் தான். ஸோ இந்த கட் ஆஃப் மார்க் சம்மந்தமாக வீடியோக்கள் அப்படின்றது நம்ம போட்டுக்கிட்டு தான் இருந்தோம். நிறைய பேர் கட் ஆஃப் மார்க் அதிகமாக வரும் இல்லை கம்மியாக வரும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கீங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேர்வில் எந்த அளவுக்கு கடினம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது சம்மந்தம் அது ரிலேட்டடாக இன்னும் முறைகேடுகள் சம்மந்தமாக நிறைய நியூஸ் பேப்பரில் நியூஸ் கட்டிங்காக வந்த விஷயங்களும் தகவல்களும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து ஒரு சில அவங்களுடைய விளக்க உரை அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த தகவல்கள் எல்லாமே முடிஞ்சது. பட் நமக்கு பர்சனலாக இதில் ஏதாவது முறைகேடுகள் நடந்திருக்காதா, அதை எல்லாத்தையும் தாண்டி தேர்வு அப்படி, ஏன்னா இப்போது அது நடந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சி அதுக்கு ரெக்டிஃபை பண்ணி அதை சரி பண்ணி மறுதேர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குமானா ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த விஷயம் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அப்படின்றது கிடையாது தான். ஏன்னா உண்மை அதுதான். ஏன்னா 11 லட்சம் பேர் எழுதணும், திரும்ப அந்த கொஷின் பேப்பரை ஒன்று மேக் பண்ணி அவங்க அதை அலாட் பண்ணி அதை கரெக்டாக ஒரு வேளை நடந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சா ஸோ மேபி அதெல்லாம் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது இப்போதைய நிலைமைக்கு கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எழுதின தேர்வுக்கு நமக்கு கட் ஆஃப் மார்க் எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்கணும். அதை தாண்டி மறுதேர்வு வந்துச்சுன்னா நல்லது தான். நம்ம ஒன்றும் அதை ஏற்றுக்க போகிறதோ இல்லை நிராகரிக்க போகிறதோ இல்லை, எதுவும் இது பண்ண போகிறதெல்லாம் இல்லை. என்ன நடக்குதோ அதை நம்ம ஏற்றுக்க தான் போகிறோம். ஸோ அதனால் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பல்வேறு விதமான அரசியல் தலைவர்களும் இது சம்மந்தமான ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களோட கருத்துகள் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி நமக்கு தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏன்னா மறு எக்ஸாமோ இல்லை இதுக்கு ஏதாவது ஒரு ரிசல்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எதுவும் நடக்கிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது இப்போ இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து இல்லை. ஏன்னா எலெக்ஷன் அப்படின்றது நெக்ஸ்ட்டு வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் அதுக்கு எதாவது கண்டுபிடிச்சி அது இது பண்ணாங்க அப்படின்னா இன்னும் ஒரு வருஷம் ஆகிடும். ஸோ அதனால் அந்த இதுக்கு போக மாட்டாங்க, போகிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் கிடையாது. அதனால் நம்ம இப்போது இருக்கக்கூடிய இந்த தேர்வு எழுதுனதுக்கு ஓரளவுக்கு என்ன மாதிரியான கட் ஆஃப் மார்க் வரும் அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. ஏன்னா ஒரு சிலர் சும்மா சொல்கிறீங்களா இல்லை உண்மையிலேயே அப்படி வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறதே தெரியல. 160, 170, 150 இதெல்லாம் சொல்கிறீங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு தெரியல. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை வருஷம் படித்தவங்களாக இருந்தாலும் சரி, இந்த தேர்வில் ஒரு 140க்கு மேலே வாங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயம். 150+ எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுதான் இருக்கிறதுலே ஹை ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த ரேஞ்சில் கொஷினோட தரம் அப்படின்றது இருந்துச்சு. அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 120, 130, 140 அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு நல்ல மார்க் அப்படிங்கிறது. இந்த மார்க்கு தானே தவிர இதுக்கு மேலே வாங்கியிருக்காங்க, இதுக்கு மேலேயே 1000 பேர் வாங்கியிருக்கான், 10,000 பேர் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரியான விஷயங்களாக இல்லை. வித் ப்ரூஃபோட அது எல்லாத்துக்குமே என்ன சொல்கிறது அப்படின்னா வித் ப்ரூஃபோடு தான் கேட்கணுன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ 1, 2 இருக்கலாங்க. அதுக்காக எதுவுமே இல்லை, யாருமே வாங்கலைன்னு நான் சொல்லலை. இருக்கும் ஒரு 100, 150 நபர்கள் ஓரளவுக்கு வாங்கியிருக்கலாம். ஒரு 150க்கு மேலேயோ 140க்கு மேலேயோ ஒரு 200 பேர் கூட வாங்கியிருக்கலாம். பட் அவங்க எல்லாருமே என்ன ஆகிடுவாங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகிரியில் போயிடுவாங்க. ஸோ இருக்கக்கூடிய வேக்கனில் ஜென்ரல் கேட்டகிரின்னு ஒன்று இருக்குது. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குது இல்லைன்னு தெரில. ஏன்னா நிறைய பேர் கட் ஆஃப் போடும்போது கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த ரேஞ்சில் போகாது. 140+க்கு மேலே ஒரு 200, 300 இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் மெம்பர்ஸ் அதில் இதிலே உள்ளே போயிடுவாங்க, ஜென்ரல் கேட்டகரியிலே உள்ளே போயிடுவாங்க. கம்யூனிட்டி ரேங்க் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிறதே பார்த்தீங்கன்னா 140 அந்த ரேஞ்சில் தான், அங்கேருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகும். ஒருத்தருக்கும் கம்யூனல் கட் ஆஃப் அப்படின்னு வர்றதே 140 கிட்ட நெருங்கி தான் அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட்டே ஆகும். ஸோ அதனால் நீங்கள் நான் இவ்வளோ மார்க் தான் வாங்கியிருக்கேன், அதனால் எனக்கு கிடைக்குமா என்னங்கிறது தெரியல, பயமாக இருக்குது அப்படின்லாம் யாரும் பயப்படுவாங்க. மேக்ஸிமம் அவ்வளோ தான் வாங்கியிருக்காங்க. ஹை மார்க் வாங்கினவங்க கண்டிப்பாக ஜென்ரல் கேட்டகிரியில் கிடச்சிடும். 150 எல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னா 140+ போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் ஜென்ரலில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஜென்ரலாக தான் கிடைக்கும். அப்படி ஒரு ரொம்ப ரேர் ஆப்ஷனாக கம்யூனிட்டியில் வருவீங்க. அதுவும் முதல்
10 நபர்கள் 20 நபர்களுக்குள்ளவே வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அது மாதிரி அந்த ரேஞ்சிலையும் போயிடலாம். அதுக்கு கீழே எடுத்தவங்க இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்துட்டு நமக்கு கட் ஆஃப் மார்க் அப்படின்றது ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிசி எம்பிசி கேட்டகரி இப்படின்னு வர்றீங்க அப்படின்னு நான் ஓவரால் கட் ஆஃபாக சொல்கிறேன். அக்யூரேட்டாக இந்த கம்யூனிட்டிக்கு இவ்வளோ தான் வரும்ன்றதை தாண்டி பிசி எம்பிசி கேட்டகரி அப்படின்னா ஒரு 140+, எஸ்சி கேட்டகரி அப்படின்னா ஒரு 130+ அப்படின்றது. இதில் ஏதாவது ஸ்பெஷலாக ப்ரியாரிட்டி இல்லை வந்து டிஸ்ட்ரிபியூட் விடோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா ஒரு 120+, முன்னாள் இராணுவத்தினர் அந்த மாதிரி ஏதாவது சம்திங் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப ரேர் கேட்டகரி, டிசபிள்டு கேட்டகரி இந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் வந்து 110 கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் தான் 120லேருந்து 140க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் கம்யூனிட்டி ரேங்க்கில் பிரியும். அதில் இருக்கிறவங்களுக்கு தான் வேலையும் கிடைக்கும். ஸோ அதனால் போட்டு ரொம்ப நீங்கள் குழப்பி இது கரெக்டாக இருக்குமா, நம்ம மார்க்குக்கு கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் யோசிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அப்புறம் இன்னும் ஒரு சில ரூமர்ஸ் அப்படின்றது பரவுது. நம்ம ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி தான் தேர்வு அப்படிங்கிறதுக்கு கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க, இல்லை மறுதேர்வு வைப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ மறுதேர்வுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒன்றும் அதை வேணான்னு சொன்ன போகிறதில்ல. ஸோ கண்டிப்பாக ஏற்றுக்க தான் போகிறோம். அப்புறம் இந்த கிரேஸ் மார்க் பற்றி நிறைய பேர் நிறைய கன்ஃபியூஷன் பண்ணிக்கிறீங்க. அதாவது உங்களுக்கு 20 மார்க்கு கிரேஸ் மார்க்காக கிடைக்கிது அப்படின்னா அது தேர்வு எழுதுனா எல்லாருக்குமே 20 மார்க்கு அப்படி தான் கிடைக்கும். இவங்களுக்கு வந்துட்டு 20, இவங்களுக்கு வந்து 10 அப்படின்னு யாரும் கொடுக்க போகிறதில்ல. ஸோ அப்படி ஒரு வேளை அது கிரேஸ் மார்க்காக இருந்துச்சு, மார்க் மீன்ஸ் ஒரு 20 கொஷின்னு வச்சுக்கோங்க. 20 கொஷினை உங்களுக்கு வந்து கிரேஸ் தவறுதலாக இருக்குது, நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு 20 கொஷினுக்கான மார்க்கை கொடுத்துட்றோம் அப்படின்னா அது எல்லாருக்கும் உண்டான மார்க். அந்த 20 கொஷின் போகுது அப்படின்னா நீங்கள் தேர்வு எழுதுனதே 180 கொஷினுக்கு தான் அப்படின்னு அர்த்தம். எத்தனை கொஷின் வந்து கிரேஸ் மார்க்கில் வருதோ அத்தனை கொஷினை நீங்கள் மைனஸ் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கு தான் நீங்கள் தேர்வு எழுதுனதாக தான் அர்த்தமே தவிர, ஓகே எனக்கு வந்து இப்போ இந்த கிரேஸ் மார்க்கெல்லாம் சேர்த்துட்டோன்னா எனக்கு 140 வருது அப்படின்னா அப்போ கஷ்டம். உங்களுக்கு வந்துட்டு அப்போ தான் வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கம்மியாக இருக்கும். ஸோ மேபி கிரேஸ் மார்க் கொடுக்கல, எனக்கு 130 வருது, 140 கொஷின் கரெக்டாக வருது அப்படின்னா பிரச்சனை இல்லை. இல்லை 20, நான் போட்டது ஒரு 120, 20 கொஷின் கிரேஸ் மார்க்கில் வந்துருச்சு, எனக்கு 140 கொஷின் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இப்போ 140 அப்படின்னா நான் ஜென்ரலே போக முடியுமா, இல்லை கம்யூனிட்டி ரேங்கில் போக முடியுமா அப்படின்னா அதுதான் கஷ்டம். நீங்கள் உங்களோட ஒரிஜினல் மார்க் என்ன 180க்கு 120 கொஷின் தான் கரெக்ட் அப்படிங்கிறப்போ அது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக டபுள் சைடடாக இருக்கும். கிடைக்கும் அல்லது கிடைக்காது அப்படின்றத ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. ஸோ ஒரு மாதிரி டபுள் ஷேடில் இருக்கும். அதை வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது நமக்கு வந்து வரக்கூடிய ஒரு மார்க் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அது தேர்வு எழுதின 13 லட்சம் பேருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு மார்க் அப்படிங்கிறப்போ அது நமக்கு மைனஸ் தான். இப்போ ஒரே ஒரு கொஷின் வந்து கிரேஸ் மார்க்காக கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் 200 கொஷினுக்கு தேர்வு எழுதுனதாக அர்த்தம் கிடையாது. 199க்கு தான் தேர்வு எழுதிருக்கீங்க அப்படின்ற மாதிரியான மீனிங் தான் இங்கே வந்துடும். ஏன்னா அந்த கொஷின் இல்லை, அது ஒன்றும் இல்லைன்னு சொன்னாலும் ஒன்று தான். அதுக்கான மார்க் ஒரு கொஷினாக 1.5 மார்க்கு உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னாலும் அதுவும் ஒன்று தான். ரெண்டுமே ஒன்று தான். அதை கொடுத்தாலும் ஒன்று தான், இல்லை அந்த கொஷினே எடுத்துட்டாலும் ஒன்று தான். ஸோ அதனால் அது வருது அப்படின்னு யாரும் சந்தோஷப்பட தேவையில்லை. அது வந்ததுன்னா கண்டிப்பாக அதுதான் மிகப்பெரிய ஒரு தீமை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த ஒரு கிரேஸ் மார்க் கொஷின் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை, சின்ன எக்ஸாம்பிள், நீங்கள் அந்த கொஷின் இப்போ ஒரு 2 கொஷின் கிரேஸ் மார்க்காக 2 கொஷின் தவறுதலாக இருக்குன்னு வச்சுக்கிங்க. அதில் உங்கள் கூட படித்தா உங்களுடைய நண்பர் எக்ஸாம்பிளாக புரிகிறதுக்கு அந்த 2 கொஷினுமே தப்பாக போட்டார். நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அந்த 2 கொஷினையும் சரியாக போட்டீங்க. அப்போது யாருக்கு அந்த வேலை கிடைக்கும்? சரியாக போட்ட உங்களுக்கு தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து 2 பேருக்கிட்ட காம்படிஷன் சொல்லி சொல்கிறேன். இது மாதிரி 11 லட்சம் பேரில் ஒரு 10.5 லட்சம் பேர் வந்து அந்த கொஷினை 11 லட்சத்தில் ஒரு 100 பேர் சரியாக போட்டு மீதி எல்லோரும் தப்பாக போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 பேருக்கு ஒரு 2 மார்க் எக்ஸஸாக போய் ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கொஷினுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்காமல் இருந்தாங்கன்னா அதுதான் பெனிஃபிட். அதை தாண்டி கிரேஸ் மார்க்காக கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு இது தான். அதனால் கிரேஸ் மார்க்கை நம்பி யாரும் இருக்க வேண்டாம். ஏன்னா இந்த கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா, இந்த தேர்வு சம்மந்தமான தகவல்களோ வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய மதிப்பெண்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இது உங்களுக்கு மட்டும் யூஸ் ஆகாது, எல்லாருக்குமே யூஸ் ஆகும். எல்லாருமே உங்களுடைய மதிப்பெண்களும் தெரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் அவங்களோட மதிப்பெண்களையும் தெரிஞ்சுக்கலாம். மற்றவர்களுடைய மதிப்பெண்களும் உங்களுக்கு தெரியும், உங்கள் மதிப்பெண்களும் மற்ற நபர்களுக்கு தெரிய வரும்.